ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயசேங்காரின் பணிவான வணக்கங்கள். தின பலன் இன்னைக்கு ஜூலை 4, 2023 தமிழ் தேதி சோபகிருத்த வருஷம் ஆனி மாதம் 19ஆம் தேதி. இன்றைக்கி சித்த யோகம் செவ்வாய்க்கிழமைன்னா 3-4 ராவு காலம். இன்றைக்கி பிரதம வேறு. பிரதம ஒரு மத்தியானம் 3:30 மணி வரலாம் இருக்குது. அதற்கு பிறகு த்விதியை திதி, அதாவது பௌர்ணமியிலேருந்து பிரதமை, அதுக்கடுத்து த்விதியை திதியில் இருக்குது. இதில் என்ன விசேஷம்னா, பௌர்ணமியிலேருந்து பஞ்சமி வரலாம் பார்த்தாலேயானால் சந்திர பகவானுடைய ஒளி நல்லபடியாகவே இருக்கும். அதனால் பௌர்ணமி பிரதம எதுவும் அதாவது என்ன சொல்கிறது, எல்லா வேலைகளையும் செய்வார்கள், தவிர்க்கணுன்றது கிடையாது. அமாவாசை பிரதமை தான் நிச்சயமாக தவிர்க்கணும். பௌர்ணமி பிரதமையை அந்த அளவுக்கு தவிர்க்க தேவையில்லை. அதை எடுத்துக்கலாம் நிச்சயமாக. அதுவும் இன்றைக்கி பார்த்தோம்னா மத்தியானம் 3:30 மணி வரலாம் தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒளி நல்லபடியாகவே இருக்கும் சந்திர பகவானுக்கு. அடுத்து இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தேன்னா பூராட நட்சத்திரம். பூராடம் காத்தால் 10:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரம். அது உத்திராட நட்சத்திரம் அது உடைந்த நட்சத்திரம். அதாவது ஒரு பாதி, அதாவது ஒரு 4 பங்கில் 1 தனுசுவிலும் மிச்சம் 3 பாகங்கள் மகரத்திலும் இருக்குது. சந்திர பகவான் இன்றைக்கி சாயந்தரம் 4:30 மணிக்கு தனுசிலிருந்து மகரத்துக்கு போயிடுறார். அதனால் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபராசிக்கு சாயந்தரம் 4:30 மணி வரலமும் இன்றைக்கி. அதற்கு பிறகு மிதுன ராசிக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோல்சார பிரகாரம் வர்றதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். உங்களுக்கு பார்த்தாலேயானால் இந்த காலகட்டத்தில் புத்தி வேதரிக்கக்கூடும், மதி மயங்கக்கூடும். அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். வெளியூர் வெளிமாநில சம்பந்தங்கள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநிலங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. ஒருவேளை போக வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைவதற்காக ஒரு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் சாப்பிட்டு போங்க. நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக வரும். சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கண்டிப்பாக கம்மியாகும். சரி, இன்றைக்கி ஒரு சின்ன தகவல் அப்படின்னு பார்ப்போம். அதாவது பூராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, சுக்கிர பகவானும் குரு பகவானும் இயற்கை சுபர்கள். அதில் என்ன அப்படின்னா, குரு பகவான் முழு சுபர். அதாவது பௌர்ணமி நிலவிற்கு பிறகு முழு சுபர்னு சொல்லக்கூடியது இயற்கை சுபர் குரு பகவான். குரு பகவான் எந்த இடத்திலும் சுபரே. ஆனால் சந்திரனை பொறுத்தவரையிலும் பாதி சுபர் பாதி அசுபர். ஏன் அப்படின்னா, வளர்பிறையில் சுபர், அவர் தேய்விரையில் அசுபர் ஆகிடுறார். அதனால் குரு பகவானுக்கு இயற்கையான சுபர் அப்படின்றது அவர் பெரிய விசேஷம். எப்பொழுதுமே அவர் சுபர். சரி, அதற்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானை பார்த்தாலேனால் குரு பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் ரொம்ப சேர்ந்த தொடர்பு இருக்கும். எப்படி இருக்கும்னா, குரு பலம் வந்தால் தான் கல்யாணம் நடக்கும். சுக்கிரனுடைய பார்வையோ சுக்கிரனுடைய சம்பந்தமோ சேர்ந்து வந்தால் தான் கல்யாணம் நடக்கும். சுக்கிரன் நல்லபடியாக இருந்தால் தான் இல்லற இயல் நல்லபடியாக இருக்கும். குருத்துவம் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குழந்தை பேரு அப்படின்றது, குழந்தை பேரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான். சுக்கிர பகவானின் செயல் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் குரு பகவானுக்கு உண்டானது வரும். இதுதான் உண்மை. ஏன்னா என்ன சொல்கிறது, அதாவது சுக்கிர பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் குரு பகவானுக்கு உண்டான புத்திர ஸ்தானத்தின் வலுப்பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் சுக்கிரன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டுன்னா, குரு பகவானுடைய ஸ்தான பலமோ குரு பகவானுடைய காரகத்துவத்தை நல்லபடியாக பண்ணக்கூடியதற்கு சுக்கிரனுடைய ஸ்ட்ரெங்க்த்துன்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக தேவை. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, சுக்கிர பகவானை பொறுத்தவரையிலும் சுக்கிர அணினே தனியாக இருக்கும். அதாவது புதன், சனி பகவான், கேது, ராகு இவா எல்லாருமே சுக்கிரனோட சேர்ந்தவா. அதனால்
இவர்களுக்கு எல்லாருக்குமே குரு சுக்கிர பகவான். சந்திரன் செவ்வாய் மற்றும் சூரியனுக்கு உண்டானவர்களுக்கு குரு பகவான் அவர் குருவாக இருக்கார். அதனால் இந்த 4 பேருக்கும் அந்த 5 பேருக்கும் பார்த்தாலேயானால் இவர்களுடைய அணியில் இருக்கிறவர்களுடைய தசாபுக்தி வரும்பொழுது இந்த லக்னக்காரங்களுக்கு நல்லபடியாக ஏற்றமாக இருக்கும். அதனால் சுக்கிர பகவானை பொறுத்தவரையிலும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது பணம் நிறைய வரணும்னா தனகாரகன் குரு பகவான். சுக்கிரன் நன்னா இருந்தால் தான் அந்த பணத்தை அனுபவிக்க முடியும், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. பேர் புகழ் படாடோபம் அதெல்லாம் உங்களுக்கு சுக்கிர பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த இது வரும், அந்த படாடோபம். நீங்கள் வரும்போது எல்லோரும் ஏந்து நிற்கிறது, உங்களை பார்க்கும்போதே ஒரு கவர்ச்சி இருக்கிறது, உங்களை பார்க்கும்போதே ஒரு பயம் வர்றது, பயம் உங்களை பார்த்தா சந்தோஷமாக கை கூப்பி வணங்குறது, இது எல்லாமே சுக்கிரனுடைய இயல் வரும். அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, பெண்ணாக இருந்தால் அந்த பருவ வயசில் பார்த்திங்கன்னா அந்த இது இழுக்கக்கூடிய கண்களை இழுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு சுக்கிர பகவானுடைய இது வரும். இதை தவிர பார்த்தோன்னா சந்திரனும் சேர்ந்து சுக்கிர பகவானும் சேர்ந்து இருந்தாலேயானால் அவங்க இந்த இது பெண்களுக்கு வறுமையானால் அவர்களுக்கு நல்ல அழகான முகம், நல்ல ஒரு உடல் வாளிப்பு நல்லபடியாகவே இருக்கும். அதனால் சுக்கிரனுடைய செயல்பாடுன்றது ரொம்பவுமே முக்கியம். அதனால தான் இந்த விம்சோதரி தசையில் பார்த்தாலேயானால் 120 வருஷத்தில் 20 வருஷம் சுக்கிர பகவானுக்கே கொடுத்துருக்கார். அதனால் எல்லாருடைய ஜாதகத்திலையும் சுக்கிர பகவான் நல்லபடியாக இருக்கணும். சுக்கிர பகவானுக்கு அதிதேவதைன்னு சொல்லக்கூடியவர் மகாலட்சுமி தாயார். அதனால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை தாயாரை வழிபட்டு வர்றது பெரிய விசேஷம். பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வர்றதும், தாயாருக்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வர்றதும் ரொம்ப பெரிய விசேஷம். வீட்டில் சுக்கிரனுடைய பிரச்சனைகள் இருந்ததேயானால் அது நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் சுக்கிர பகவானை பற்றி இது நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 4/7/2023 எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ரால் டவுனில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய இது அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட்டுக்கு தேவைப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு டைம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரநாதன், சூக்ஷ்மநாதன் எப்படி இருக்காருன்றதை பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எளிய பரிகாரம் என்னால் முடிஞ்சது நான் சொல்கிறேன். அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். எனக்கு உண்டான கட்டணத்தையும் நான் சொல்கிறேன். அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எல்லாம் போட்டு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது, 9ஆம் அதிபதி ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். எதை தொட்டாலும் பொண்ணாகும். எதை நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அதை கண்டிப்பாக கேட்கக்கூடிய மனநிலையில் மக்கள் இருப்பாங்க. மக்களை பொறுத்தவரையிலும் யாராக இருந்தாலும் மேஷராசியில் இருக்கிறவா சொன்னால் கண்டிப்பாக கேட்கக்கூடிய அளவில் நிச்சயமாக இருப்பாங்க. விடாமுயற்சி அது உங்களுடைய பெரிய விசேஷம். அதனால் நிச்சயமாக ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் 4ஆம் தேதி இருக்க போகிறது. நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கந்தசஷ்டி கவசம் படிங்க. கையில் ஒரு சாஃப்ரான் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷபராசி கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இன்றைக்கி பார்த்தோன்னா புத பகவானும் கடகத்துக்கு விடுறார். அது ஒரு பெரிய விசேஷம். ஆனால் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சந்திராஷ்டமமும் இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு முடிஞ்சிடுறது. 9ஆம் இடத்துல இவர் போயிடுறார், சந்திர பகவானும் போயிடுறார். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பில் புது ஒரு ஏற்றம் இருக்கும். வீட்டுக்குன்னு கலைப்பொருட்கள் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் தாயாரை வணங்கிட்டு வெங்கடேச பெருமாளையும் தாயாரையும் வணங்கிட்டு அவர் ஒரு நெய் விளக்கு போடுங்க. கையில் ஒரு சிகப்பு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க. இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மிதுன ராசி மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர்
புத பகவான் இன்றைக்கி ராசிக்கு 2ஆம் இடம் போய்டுறார். ராசியின் அதிபதியே 2ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். அதை தவிர வந்து 2ஆம் இடத்தின் அதிபதி இன்றைக்கி சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றார். சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்தாலும் 8ஆம் அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் பேச்சை ஜாகிரதையாக வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்குது. ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். தனகாரகன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அவர் வந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சித்த யோகம் எல்லாமே நல்லபடியாக இருக்குது. பிரதமையாக இருந்தாலும் மத்தியானம் 3:30 மணிக்கு மேலே துதியை வந்துடுறது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ராமருக்கு வந்து ஒரு துளசி மாலை வாங்கி போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் இன்றைக்கி சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கும்பொழுது கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதாவது வேலையை விட்டு அடுத்த வேலை மாறணும். ஏன்னா அஷ்டம சனி வேறு போயின்னு இருக்குது. அடுத்த வேலை மாறணுன்ற ஒரு பொசிஷனில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவான் இருக்கார். சந்திர பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சாயந்தரம் 4:30 மணி வரலும் இருக்கார். அதுக்கப்புறம் குரு பகவானால் செவ்வாய் பகவான் பார்க்கப்படுறார். குரு பகவானால் செவ்வாய் பகவானையும் அதை தவிர சந்திர பகவான் 2 பேரையும் வந்து இன்றைக்கி கார்த்தாலேருந்து பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். இன்றைக்கி பார்த்தோன்னா ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர். அரசியல் செல்வாக்கு அரசாங்க பணியில் இருக்கிறவர்களெல்லாம் பெரிய யோகம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க. அங்கே வந்து எலுமிச்சம்பழ மாலை ஒன்று போடுங்க. எலுமிச்சம்பழ வழக்கு போடுங்க. மத்தியானம் 3-4 ராவு காலத்தப்போ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தாலேனால் இன்றைக்கி லலிதா சகஸ்ரநாமம் படிங்க. சாயந்தரம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கன்னியா ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். புத பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல இன்றைக்கி இருக்கிற 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கன்னியா ராசிக்காரர்கள்லாம் பணம் வந்து எல்லா இடத்துலேருந்தும் பணம் வரும். வெளிநாட்டு சம்பந்தமான நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. எப்பொழுதுமே நல்லபடியாக இருக்கும். வக்கரகதியில் இருக்கிற சனி பகவான் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் சந்திர பகவான் 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. கையில் வந்து ஒரு சிகப்பு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. குரு பார்வையில் உங்களுடைய ராசி இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து லாபஸ்தானத்தில் போய் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய
புத பகவான் மூலியமாக வெளிநாடு சம்பந்தத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் மூலியமாக பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால திருமணத்திற்கு நிச்சயமாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிக்கு 10ஆம் இடத்துல தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தாலேயானால் சூரிய பகவான் வந்து அந்த 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு சம்பந்தமாக ஒரு நல்ல பெரிய ஆர்டர் வரும். இன்றைக்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை வேறு. அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க. அங்கே ஒரு பூசணிக்காய் கட் பண்ணி அதில் ஒரு தீபம் போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் லக் வரப்போகிறது. தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். கந்தசஷ்டி கவசம் படிங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதும் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்பவும் பெரிய ஏற்றம். ஏன்னா உங்களுடைய 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசியை பார்க்குறார். ராசியின் அதிபதி உங்கள் ராசியை பார்க்குறார். எதை தொட்டாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் கேட்கவே வேண்டாம். உங்கள் குழந்தைகள் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பிங்க் கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம். இன்றைக்கி பார்த்தாலேனால் உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே வர்றார். அது ஒரு பெரிய ஏற்றம். 4:30 மணிக்கு மேலே உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை போய் வணங்கிட்டு வாங்கோ. தீபம் போட்டுட்டு வாங்கோ. அதை தவிர வந்து சனீஸ்வர பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஜெபிங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் சதயம் போராட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ஆட்சி பெற்ற ஆண் சனியாக இருந்து வக்கரத்தில் இருக்கார். அதனால் வந்து உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். பயங்கர கன்ஃபியூஷன் வேறு இருக்கும். எல்லாத்தையும் நானே எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க. அவருக்கு வந்து ஒரு அருகம்புல் மாலை போட்டு வர்றதும் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நேவி ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதோடு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை மூலியமாக பண வரவு அபரிமிதமாக இருக்கும். திடீர் பண வரவு இருக்கும். செலவுகளும் அதுக்கு மேலே இருக்கும். கவலையே பட வேண்டாம். உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ராசியின் அதிபதியோடு வந்து ராகு பகவான் இருக்கார். அதனால் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்கு 7:30 சனி வேறு. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மீன ராசிக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும். செலவுகளும் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.